ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஸ்வர்யா ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்கன்னா, வெங்காய சட்னி தான் செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கிறேன். உளுத்தம்பருப்பு கலர் மாறின உடனே ஒரு 4லேருந்து 5 பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. நல்லா சேர்த்தி கலந்து விட்டுக்குங்க. கொஞ்சம் பாதி நேரம் மாறின உடனே நம்ம காரத்துக்கு தேவையான அளவு ஒரு 4 வரமிளகாய் சேர்த்திக்கிறேன். இது கூட ஒரு 2 தக்காளி சேர்த்திக்கலாம். அதாவது வெங்காயத்தில் பாதி அளவு மட்டும் தக்காளி சேர்த்திக்கலாம், இல்லை அதை விட கம்மியாகவும் சேர்த்திக்கலாங்க. இப்போ இதுவும் நல்லா சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் வாசத்துக்கு சீரகம் மட்டும் சேர்த்திக்கிறேங்க. இப்போது சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா இது வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 1/4 மூடி அளவுக்கு நான் தேங்காய் சேர்த்திக்கிறேங்க. நல்லா தேங்காய் சேர்த்தி நல்லா கலந்து விட்டு ஆஃப் பண்ணிக்கலாங்க. நல்லா ஆற விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இது கூட கொஞ்சமாக மல்லித்தலையும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்திக்கிறேன். இது கூட எனக்கு பூண்டு சேர்த்துனா பிடிக்கும், அதனால் பூண்டு மட்டும் 2 பல் சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி மொறுன்னு தோசை கூட வெங்காய சட்னியும் சாம்பார் தான் வச்சு கொடுத்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி சிம்பிளான டேஸ்ட்டான சின்ன சின்ன ரெசிபிஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.